بسم الله الرحمن الرحيم إن الحمد لله ونحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا قولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير هدي محمد صلى الله عليه وسلم شر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் எவ்வாறு இந்த சபையில் நம்மை ஒன்று கூட்டியுள்ளானோ அவர்களையும், இன்னும் இந்த உரையை யார் யாரெல்லாம் கேட்க இருக்கின்றார்களோ அவர்களையும், இன்னும் நம்மை பெற்றெடுத்த தாய் தந்தையர்களையும் மறுமையில் மேலோருடைய சபையில் உயர்த்துவதற்கு பிரார்த்தித்தவளாக எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். இந்த இடத்துல நம்ம எல்லாருமே அல்லாஹுடைய ஒரே ஒரு முகத்துக்காக ஒன்றிணைஞ்சிருக்கிறோம். ஸோ அந்த எண்ணம் நம்ம எல்லாருக்கிட்டையுமே ஆழமாக இன்னும் ஆழமாக பதிகிறதுக்கான ஒரு, நம்மளுக்கு எல்லாருக்கும் ஏற்கனவே ஒரு தெரிஞ்ச தலைப்பாகவும் இருந்தாலும் திரும்பவும் ஒரு நினைவூட்டல் விதமாக இன்றைக்கி நம்ம எடுத்துக்கிற தலைப்பு இறையச்சம். ஸோ இறையச்சம் அப்படின்னோடனே ஞாபகம் வர்றது என்ன? இறையச்சம் அப்படின்னோடனே ஞாபகம் வர விஷயம் என்ன? எல்லாமே பக்கத்து தான் இருக்கும். இப்போ இந்த இடத்துல தக்குவாவை இங்கே என்னவா சொல்கிறாங்க? இறையச்சம் சொல்கிறாங்க. ஸோ தக்குவா வேறு, தௌஹீத் வேறு. அரபி மொழியில் நம்ம பார்க்கும்போது எப்படி வேறையாக இருக்கு இல்லையா? அதே மாதிரி தான் நம்ம எல்லாத்தையுமே நம்ம ஒன்றுக்குள்ளே ஒன்று வரும்போது எல்லாமே பின்னி வந்துடும், ஒன்றா வந்துடும். இதுக்கு அதை பேசுவோம், அதுக்கு இதை வச்சு சொல்லுவோம், அந்த மாதிரி தான் இன்ஷா அல்லாஹ். ஏன்னா ஒரு மனுஷன் தக்குவா இல்லாமல் இருக்க முடியுமா அப்படின்னா, நார்மலாக சாதாரண மனிதர்கள் இருக்கலாம், அதில் ஒன்றுமே கிடையாது. ஆனால் தக்குவா யாருக்கு இருக்கும், அது ஏன், எதுக்கு அப்படின்றத இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்க்கலாம். சரியா? இப்போ தக்குவா இல்லாத மனிதர்களோ இல்லை தக்குவா ஏன் அப்படின்னா, தக்குவா இல்லாமல் இறைவனுடைய நன்மையை பெற்றுக்கொள்ள முடியாது. மறுமையை அடைந்து கொள்றதும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம உலகத்தில் இருக்கிற மற்ற எல்லாருக்கும் பயப்படுவோம், சின்ன குழந்தைங்களுக்கு கூட பயப்படுவோம். ஆனால் அல்லாஹுடைய பயம் அப்படின்றது நம்மளுக்கு ரொம்ப 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 குறைவாக இருக்கும். எப்போ நம்மளுக்கு இந்த வீடு இடிஞ்சு விழுந்துருமோ அப்படின்னு பார்த்தா அல்லாஹ்வுடைய ஞாபகம் வரும். எப்போ எக்ஸ்ட்ரீமாக போகும்போது தான். சாதாரண விஷயங்களில் நம்மளுக்கு என்ன வரதில்லை, அல்லாஹுடைய ஞாபகம் நம்மளுக்கு அவ்வளோ பயத்தை கொடுக்குற அளவுக்கு வர்றதில்லை. நான் இதை செஞ்சால் இப்போ ஒரு போர் முடிஞ்சு வருது, போர் தளவாடங்களை எல்லாருக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒரு போரில் பங்கு பெற்ற ஒரு சஹாபி என்ன செஞ்சிடறாங்க, அவங்க வீட்டில் பெட்ஷீட் இல்லைன்னு அதில் கிடச்ச போரில் எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க. சரியா? அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஒரு பயானில், ஒரு அறிவுரையில், யாரெல்லாம் தெரியாமல் நீங்கள் என்னென்னலாம் எடுத்து வச்சுக்கிட்டீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு நரகத்துடைய பொருளாக தான் மாறும், அதெல்லாம் உங்களுக்கு நெருப்பாக தான் மாறும். அந்த சஹாபி ஓடி வந்து என்ன செய்கிறாரு, அந்த பெட்ஷீட்டை கொண்டு வந்து தரார். காரணம் என்னென்னா, அது நெருப்பாக போயிடுமோன்ற பயம். அவர் எடுத்துகிட்டு போனது யாருக்குமே தெரிய போகிறதில்ல, அவர் உள்ளே வச்சுருக்கிறது எதுவுமே சொல்ல போகிறதில்ல. எடுத்துகிட்டு வந்தால் இங்கே அசிங்கம். ஆனால் அவங்க என்ன செய்யலை, அந்தெல்லாம் பார்க்கல. அல்லாஹ்க்கு தெரியும்ல அப்படின்ற என்ன செஞ்சாங்க, அந்த பயம், அல்லாஹ்வுடைய பயம். ஒரு பெட்ஷீட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ நம்மள நிறைய பேருக்கு அந்த உள்ளச்சம் அப்படின்றது நம்மளுக்கு என்ன செய்கிறது இல்லை, குறைவாக இருக்குது. இல்லைன்னு சொல்லிட முடியாது, நம்ம குறைவாக இருக்குது. எதுலன்னா நம்மளுக்கு அல்லாஹ்வுடைய நினைப்பு ரொம்ப வருத்தமாக இருக்கும்போதோ, கவலையாக இருக்கும்போதோ, இல்லை ஒரு பெரிய விஷயத்துல வர அல்லாஹ்வுடைய அச்சம் சின்ன சின்ன விஷயங்கள்ல நம்மளுக்கு என்ன செய்யறதில்ல, வரதில்லை. அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்களே, செஞ்சுக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லி ஒரு மனிதர் மேலே வரும். எக்ஸாம்பிள், இப்போ வச்சிருக்கிற கேமரா மேலே வருது. அந்த கடையில் இருக்கிறதே இல்லை, யாருமே ஆளே இல்லை, ஆனால் கடையில் அவ்வளோ எக்ஸ்பென்ஸான பொருள்லாம் வச்சுருக்கான். என்ன காரணம்? கேமரா பார்த்துக்கிட்டு இருக்கு, அதை இன்னொரு ஆள் வச்சு வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கான், நம்மளை பிடிச்சிருவான் அப்படின்ற அந்த எண்ணம் வர அளவுக்கு, இந்த விஷயத்தை நான் செஞ்சுட்டேனா, இந்த வார்த்தையை நான் சொல்லிட்டேனா, அல்ல என்னை பிடிச்சிருவானே அப்படின்ற மாதிரி எண்ணம்லாம் நம்மளுக்கு என்ன செய்கிறதில்ல, வரதில்லை.
ஸோ நம்ம பொதுவாக பயான் கேட்கும்போது தகவல்களாக நம்மளுடைய மூளைகள் வாங்கி 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 வச்சுக்கிச்சு. இப்போ நம்ம பயான் எப்படி கேட்குறோம்? நான் இந்த இடத்துல என்ன செய்யணும், நான் இப்போ எப்படி இருந்துக்கிட்டு இப்போ நான் எப்படி மாறிக்க போகிறேன், என் வாழ்க்கையில் இந்த நேரத்தை இப்படி நான் மாற்றிக்கிட்டேன்னா அல்லாஹ்வுக்கானதாக இருக்குமா, அதுதான் தக்குவா. இதுதான் தக்குவா. ஸோ யாருக்காக என்னுடைய உள்ளத்தை நான் மாற்றிக்கிறேன்? அல்லாஹ்வுக்காக மாற்றிக்கிறேன். நான் எந்த விஷயத்தை செஞ்சாலும் நான் யாருக்காக செய்கிறேன்? அல்லாஹ்வுக்காக செய்கிறேன். அந்த எண்ணம் இருக்கு இல்லையா, அதுதான் இங்கே தக்குவாவா சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு இந்த தக்குவா இருக்கு இல்லையா, ஒரு முஸ்லீமுடைய உள்ளத்தை ஒழுங்குபடுத்தும்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு முஸ்லீம் ஒழுங்காகிறான் அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன? அல்லாஹுடைய பயம் தான். அது எக்ஸ்ட்ரீம் எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும், பெரிய பெரிய தவறுகள் செஞ்சாலும், நீங்கள் என்ன தான் டி அடிக்ஷன் சென்டர் கூப்பிட்டு போனாலும், எதுனாலும் கூப்பிட்டு போனாலும் எவ்வளோ பேர் மாறாமல் போகிறவங்க தான் பார்க்குறோம். காரணம் என்னென்னா அல்லாஹுடைய பயத்தோடு அவங்க இருந்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதிலிருந்து என்ன செய்வாங்க? வெளியே வருவாங்க. தவறுகள் செய்கிறது மனிதனுடைய இயல்பு. தவறுகள் செய்கிறதுன்றது மனிதனுடைய இயல்பு. தவறு செய்யாதவனை இங்கே கை தூக்குங்கன்னா யாருமே தூக்க முடியாது. நீங்களும் தூக்க முடியாது, நானும் தூக்க முடியாது. நானும் போய் சொல்கிறேன், நீங்களும் போய் சொல்கிறீங்க. தவறுகள் தினம் 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 செஞ்சுக்கிட்டு தான் இருப்போம். இன்னும் வேறு வேறு மாதிரி மாற்றி மாற்றி செஞ்சுக்கிட்டு இருப்போம். அப்போ அந்த இடத்துல நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, நம்மளை நான் இந்த தவறு செஞ்சிட்டு இருந்தேன், நான் இந்த மாதிரி ஒரு விஷயங்களை காதில் வாங்கினேன், அது என்ன பண்ணுச்சு, என்ன இந்த தவறுலேருந்து என்னை மாற்றுச்சு. இதுதான் ஒரு முஸ்லீமுடைய உள்ளம் சரியாக இருக்குதுன்றதுக்கு அழகு. பார்க்குறதுக்கு இதான் அழகாகவும் இருக்கும். ஏன்னா நம்மளுடைய நடத்தையை அது என்ன செய்யும்? காமிச்சு கொடுக்கும், நமக்கு காமிச்சு கொடுக்கும். நம்மளுடைய வார்த்தைகள், நம்மளுடைய எண்ணங்கள் அனைத்தையுமே இந்த தக்குவா என்ன செய்யும்? கட்டுப்படுத்தும். தக்குவா கட்டுப்படுது. எதை? நம்மளுடைய எண்ணங்களையும் கட்டுப்படுத்தும், நம்மளுடைய வார்த்தைகளையும் கட்டுப்படுத்தும். முக்கியமாக நமக்குன்னு சில விருப்பு வெறுப்புகள் இருக்கும் இல்லையா, அதை நகர்த்தி வச்சுட்டு அல்லாஹுடைய விருப்பு வெறுப்புகளை கொண்டு வரும். ஏன்னா நாம் பொதுவாக எதுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம்? நம்மளுடைய விருப்பு வெறுப்புகள் தான். நான் இதை விரும்புகிறேன்னா செய்வேன், எனக்கு இது பிடிக்கலையா பிடிக்கல, அவ்வளோதான். எனக்கு பிடிக்காத ஒரு மக்கள் உள்ளே வராங்க, என் வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்க, எனக்கு வான்னு கூட சொல்ல பிடிக்காது, நான் உள்ளே போயிடுவேன், எனக்கு பிடிக்கல. ஆனால் இதே அல்லாஹுடைய பயம் இருந்தால் என்ன தோணும்? என்னுடைய வீட்டு தேடி வந்துட்டாங்க, இல்லை அல்லாஹ் சொல்லியிருக்கான், அவங்கள நான் ஒரு இடத்துல பார்த்துட்டேன், நான் முஹப்பத்தாக சலாம் சொல்கிறேன், பேசிடுறேன். அதுக்கப்புறம் அடுத்த வார்த்தை பேசுகிறதும் பேசாததும் இருக்கு, அவங்களுடைய விருப்பத்தில் இருக்குது. இப்போ இங்கே நான் எதை விட்டு கொடுக்குறேன்? என்னுடைய விருப்பத்தை விட்டு கொடுக்குறேன், என்னுடைய வெறுப்பை நான் விட்டு கொடுக்குறேன். யாருக்காக விட்டு கொடுக்குறேன்? அல்லாஹ்வுக்காக. காரணம் என்ன? என்னுடைய உள்ளத்தில் என்ன இருக்குது? இறையச்சம் இருக்குது. அதனால் இந்த விஷயத்தை நான் என்ன செய்கிறேன்? என்னுடைய மனம் உவந்து பண்ணுறேன். யாருக்காக? அந்த நேரத்தில் நம்ம நியத் வைக்கணும், அல்லாஹ் உனக்காக செய்கிறேன்டா, இது எனக்கான கூலியை நீ திருப்பி கொடுத்துரு அப்படின்னு நம்ம என்ன செய்யலாம்? அல்லாஹோடவே டீலிங் வச்சுக்கலாம். இதுதான் ஒரு முஹஸ்ஸினுடைய அடையாளம். நம்ம ஒரு முஸ்லீம்லேருந்து மூமினா மாறி மூமின்லேருந்து முஹஸ்ஸினா மாறுறாங்கல்ல, இது நம்ம பேரில் மட்டும் தான் கேள்விப்பட்டுட்டு இருக்கோம். என்றைக்காவது ஒரு நாள் நம்ம உள்ளத்தில் அடைஞ்சிருக்கோமா அப்படின்னா ஒரு அளவுக்கு மூமினுடைய இடத்துக்கு கூட நம்ம தொட்டு வந்துடுவோம். திடீர்னு நம்ம மூமினாக இருப்போம், திடீர்னு முஸ்லீமாக இருப்போம், பேருக்கு இப்படி போயிட்டு வரும். ஒரு நேரம் பாருங்களேன், எல்லாத்தையுமே அல்லாஹ்க்காக, அல்லாஹ் உனக்காக இவ்வளோ கஷ்டத்தையும் நான் விடுறேன் அப்படின்னு நம்ம ஒரு உறுதியான நேரத்தில், ரொம்ப கடினமான நேரத்தில் விடுறோம்ல, அந்த நிலை தான் முஹஸ்ஸினுடைய நிலையை தொட்டுட்டு வருது. எல்லா நேரமும் இருக்க முடியுமா? முடியாது தான். மூமின், முஸ்லீம், முஹ்சின் இப்படின்னு ஏறி தான் இறங்கும். அது நம்மளுடைய ஈமானுடைய நிலைமை ஒரிஜினல் தான். அதுக்காக நம்ம எதில் விழுந்துக்கூடாது? முனாஃபிக்கில் உளுந்து கடந்துடக்கூடாது. அது இருக்கிறதுலே ரொம்ப மோசமான நிலைமை இல்லை. அப்போ இறையச்சம் இல்லாதவங்ககிட்ட தான் அந்த வேடமெல்லாம் இருக்கும், ரெட்டை வேடமெல்லாம் இருக்கும். நம்ம அல்லாஹுக்காக அப்படின்னு வெளியேறும்போது அல்லாஹுக்கு அருகில் உள்ளவர்களை நம்ம மதிக்கப்படும். நம்மளுடைய ஆசையும் அதுதான். யார் மதிக்கிறாங்களோ இல்லையோ, நம்மளை யார் மதிக்கணும்னு ஆசைப்படுவோம்? அல்லாஹ் மதிக்கணும். அல்லாஹ் என்ன ஒரு மதிப்பு தருவோம். அல்லாஹ் என்ன வந்துருங்க இது பண்ண போகிறானா, அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் நம்ம இது பண்ண போகிறானா, நம்ம உள்ளே போனாலே, சொர்க்கத்துக்குள்ளே போனாலே வாங்க வாங்கன்னு அழைக்கிறதுக்கான நம்மளுக்கு மலக்குமார்கள் இருக்கிறாங்க இல்லையா, நம்மளுக்கு மாளிகை மாதிரி வீடு தரான் இல்லையா, நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்மளுக்கு அந்த வசந்தத்தை கொடுக்குறான் இல்லையா. அப்போ அல்லாஹ் நம்மளுக்கு மதிச்சதால் தானே நம்ம வீட்டுக்கு ஒருத்தவங்களை வரோம், நம்ம நல்லா கவனித்து அனுப்புகிறோன்னா யாரை கவனித்து அனுப்புவோம்? நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சவங்கள தானே கவனித்து அனுப்புவோம். அப்போ அல்லாஹ் நமக்காக இதெல்லாம் உனக்காகத்தான் வச்சுருக்கிறேன், ஒய்யுதத்துன்ற வார்த்தையை சொல்கிறான். நான் தயார்படுத்தி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறது எல்லாம் நமக்காக தான்.
யாருக்காக? இந்த இரையச்சம் உள்ளோட இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்காக தான். ஏன்னா இது உண்மையாவே இருதயத்துல உண்டாக வேண்டிய ஒரு உணர்வுன்னு சொல்றாங்க. இந்த உணர்வு இருதயத்துல உண்டாகணும். அந்த உணர்வு இருந்தா தான் உங்களுடைய உள்ளம் உயிரோட இருக்குதுன்னே அர்த்தம். ஏன்னா அந்த உயிர் உள்ளவர்களுக்கும் உயிர் இல்லாதவர்களுக்கும் வேறுபாடு என்ன சொல்றாங்க? யார் அல்லாஹ்வை நினைவு கூறுறாங்களோ அவங்களுடைய உள்ளம் தான் உயிர் உள்ளதோட இருக்கு. அல்லாஹ்வை நினைவு கூறாத உள்ளத்துக்கு எது சமம்? மரணித்த உள்ளதுக்கு சமம். நான் அல்லாஹ் அல்லாஹ் அல்லான்னு சொன்னா அது பேரு அல்லாஹ்வை நினைவு கூறுதா? செயல் நேரத்துல அல்லாஹ் இதை பார்த்துக்கிட்டு இருக்கானே, அல்லாஹ் இதை செஞ்சுக்கிட்டு இருக்கானே, அல்லாஹ் என்னுடைய செயல்கள் குறித்து கணக்கு கேட்பானே அப்படின்னு நான் தொழுகிறதும், நான் ஒரு சுப்ஹானல்லாஹ் சொல்றதும், என்னுடைய வாயில நான் சும்மா இல்லாம ஒரு விஷயத்தை செய்யறதும், என்னுடைய கைகள் மூலமா நல்லது செய்யறதும், இல்லை என்னுடைய கைகள் மூலமா தவறு செய்யாமல் பாதுகாத்துக்கிறதும் எல்லாமே எதுல தான் வருது? அந்த இறையச்சத்துல இங்க வர ஆரம்பிக்கும். ஒன்று ஒன்றா அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யலாம்? கொண்டுட்டு வர செய்யலாம். ஸோ அல்லாஹ் இந்த தக்வா அப்படின்றோட இஸ்லாத்துடைய அடிப்படையான குணம். அப்போ நிறைய குணங்கள் இருக்குது இஸ்லாத்துலேயே, நிறைய குணங்கள் இருக்குது. அப்போ தக்வா இந்த இறையச்சம்ன்றது நீங்கள் மறக்கக்கூடாது. தக்வானா என்னது? இறையச்சம். தௌஹீதுனா என்னது? ஓரிரை கொள்கை. அப்போ இந்த தக்வா இந்த இறையச்சம், இறையை நினச்சி நம்ம அல்லாஹ் நினச்சி பயப்படுறோம் இல்லையா, அது நம்மளுடைய அடிப்படை குணம். நம்ம அல்லாஹுக்கு கண் முன்னாடி தான் இருக்கிறோன்ற நினப்பு நம்மகிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும். நம்மளுக்கு அந்த எண்ணத்தை நம்மளுக்கு கொடுக்கும். இறையச்சம் இருக்கும்போது தான் ஒரிஜினலி அல்லாஹ் நம்மளை பார்க்கலன்ற எண்ணம் வரும்போது தானே நம்மளுக்கு என்ன செஞ்சுருவோம்? தப்பு செய்ய ஆரம்பிச்சிருவோம், தவறுகள் செய்யறதோ இல்லை. ஏன்னா ஒரு வாய் ஜாடை கண் ஜாடையை கூட அல்லாஹ் கவனிச்சு மறுமையில் அவங்க உங்களை பார்த்து செஞ்சாங்கல்ல, நீங்கள் அவங்கள பார்த்து செய்வீங்கன்னு அல்லாஹ் நம்மளுக்கு சொல்கிறதுக்கு காரணம் என்ன? நம்ம சொர்க்கத்தில் உட்காந்துட்டு இருப்போம், இங்கே உங்களை கஞ்சாடை காமிச்சாங்கல்ல, ஏளனம் பண்ணாங்கல்ல, அவங்கெல்லாம் நரகத்தில் இருப்பாங்க, நீங்கள் அதே கஞ்சாடையும் வாய்ஜாடையும் காமிப்பீங்க. நல்லா சொல்கிறதுக்கு காரணம் என்ன? எல்லாமே கவனிக்கப்படுது. அல்லாஹுவால எல்லாமே கவனிக்கப்படுது. அந்த மனசு கஷ்டத்தை கூட அல்லாஹ் நம்மளுக்கு என்ன செய்யறான்? நீ இப்போ அவங்க செஞ்சா என்ன, நீ செய்ய போற, வெயிட் பண்ணுன்றான். நம்ம சின்ன பிள்ளைகிட்ட நம்ம ஆறுதல் சொல்லுவோம் இல்லையா, இரி அவன் நேரம் இப்போ அடிச்சிட்டானா, கொஞ்ச நேரம் இரி, அப்புறமா அடுத்தது நம்ம செய்யலாம், பார்த்துக்கலாம், அவனுக்குன்னு ஒரு நேரம் வரும்ல, அப்போ நம்ம பார்த்துக்கலாம், நம்ம சொல்லுவோம்ல சின்ன குழந்தைங்கள்ட்ட. அந்த மாதிரி அல்லாஹ் நம்மளுக்கு சொல்கிறான். அப்படின்னும் போது நம்மளுடைய உள்ளத்தை அவன் பார்க்குறான். அப்போ நாம் அல்லாஹ்வை நினைக்கக்கூடியவங்களா இருந்தால் அதை பார்க்க மாட்டானா? அதன் குறித்து நம்மளை அல்லாஹ் கணக்கு பண்ணி வச்சுக்க மாட்டானா? என்ன இவன் ரொம்ப நேரம் நினச்சிக்கிட்டு இருந்தாப்பான்னு சொல்லிட்டு அதற்கான மதிப்பு இன்னும் அதிகமாகாதா? அப்போது இன்னும் என்ன செய்யணும்? நம்மளுடைய எண்ணங்கள் குறித்து நம்ம கவனமாக இருக்கணும். குரானில் அல்லாஹ் சொல்கிறான், ஜாலிக்கல் கிதாப், ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வருது இல்லையா, ஜாலிக்கல் கிதாபு லா ரைப ஃபீஹி ஹுதன் லில் முத்தகீன். ஸோ இந்த வசனம் நமக்கு தெரியும், இதோடைய பொருளுமே நம்மளுக்கு தெரியும். இது அல்லாஹுடைய வேதம், இதில் எந்த சந்தேகமும் இல்லை. இது யாருக்கு வழிகாட்டியா இருக்கு? யாருக்கு வழிகாட்டியா இருக்கு? லில் முத்தகீன். லில் முத்தகீன். யார் முத்தகீன்னா? யாரு? தக்வா உடையவங்க. முத்தகீன்கள்னா இறை நம்பிக்கையாளர்கள், அந்த இறையச்சம் உள்ளவர்கள். தக்வான்றதுல இருந்து முத்தகீன் வந்துருக்கு. சரியா? அப்ப அந்த இவங்களுக்கு தான் இது நேர்வழி காட்டி. இப்போ இந்த குரான்ல இப்ப நம்ம முத்தகீன்களா இல்லையான்றதுக்கு ஒரு உதாரணம் எடுத்து பார்க்கலாம்னா, குரானுடைய இந்த வசனம் எனக்கு இந்த வழியை காமிச்சிச்சு. அது அல்லாஹ் சொல்லிட்டான், இது வாக்கு, அல்லாஹ்வுடைய வாக்கு பொய்யாகாது. அல்லாஹ் சொல்லிட்டான். எடுத்த உடனே முதல் வசனமே இதான், அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாப் லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன். முதல் வசனம் அதான். அல்லாஹ் மனுஷங்களுக்கு சொல்ற முதல் வசனம் இதான். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்க்கு அப்புறம் இந்த அல்ஹம்து சூராக்கு அப்புறம் ஆரம்பிக்கிறது இதுதான் இல்லையா? அப்போ யோசிச்சு பாருங்க, முதல்ல கொடுக்குற ஒரு அறிவுரை லில் முத்தகீன். முத்தகீன்களுக்கு இது அறிவுரையா இருக்குன்னு சொல்லிட்டு. அப்போ நான் முத்தகீனா இருந்தா இதுல எனக்கு ஒரு அறிவுரை கிடைச்சிருக்கும். என்ன அறிவுரை நான் வச்சுட்டு இருக்கேன்? எத்தனை அறிவுரைகள் எடுத்திருக்கேன்? நம்ம அம்மா சொன்ன அறிவுரைகள் எத்தனை ஞாபகம் இருக்கு நமக்கு? எங்கள் அம்மா அப்பவே சொன்னாங்க, எங்கள் வாப்பா அப்பவே சொன்னாங்க, என் மாமா அப்பவே சொன்னாங்க, எங்கள் மாமி இப்பவே சொன்னாங்க அப்படின்னு நான் ஒத்தொத்தவங்களுடைய அறிவுரைகளை வச்சிருக்கிறோமே. எத்தனை அல்லாஹுடைய அறிவுரைகள் நம்ம வாழ்க்கையில் நம்மளுக்கு பாடம் கற்றுக் கொடுத்துருக்கு. எத்தனை அல்லாஹுடைய அறிவுரைகளை கொண்டு நம்ம கஷ்டமான சூழ்நிலையை விட்டு வெளியில வந்திருக்கிறோம். எத்தனை அல்லாஹுடைய அறிவுரைகள் என்னுடைய குடும்பத்தாருக்கு அது பொருத்தமா இருக்கு, இல்லை என்னுடைய குடும்பத்தார்களுக்கு நான் அந்த அறிவுரையை கொடுக்குறேன் அப்படின்றது பார்த்தா நம்ம இங்கே எப்படி இருக்கிறோம் யோசிச்சு பாருங்க. இது அறிவுரையானே நமக்கு முதல்ல தெரியாது. இந்த குரான் அறிவுரையாக தான் இருக்குதானாலே நம்மளுக்கு என்ன செய்யாது,
முதல்ல தெரியாதவர்களாக இருக்கும். அதனால தான் அல்லாஹ் யாருக்குன்னு சொல்லிட்டான், லில் முத்தகீன்களுக்கு இது அறிவுரை, மற்றவர்களுக்கு கிடையாது. லில் நாஸ்க்கு கிடையாது, லில் ஜின்னுக்கும் கிடையாது, ஜின்களுக்காகவும் கிடையாது, இது நாஸ்க்காகவும் கிடையாது. லில் முத்தகீன். அப்போ நான் முத்தகீனாக இருந்தால் இதிலிருந்து எனக்கு சூடு சொரணன்னு ஒன்று இருந்தால் அப்படி கூட மனசில் வச்சுக்கலாம். எனக்கு சூடு சொல்கிறேன்னு ஒன்று இருந்துச்சுன்னா இந்த குரான்லேருந்து ஒரு 5 வசனத்தை நான் என் மனசில் பதிய வச்சுக்கிறேன். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு இதை நான் பொருத்தி பார்த்துப்பேன், இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு நான் இதை பொருத்தி பார்த்துப்பேன் அப்படின்றது நம்ம என்ன செய்வோம், முடிவெடுத்து வச்சுக்கணும். அதுதான் நம்ம உண்மையாக இன்றைக்கி என்னுடைய இறையச்சம் இருக்குதுன்றதுக்கு நான் காமிக்கிறதுக்கு ஒரு அடையாளமாக இருக்கும். இப்போ நான் சொல்கிறேன், உங்கள் கையிலெல்லாம் விரல் இருக்கா காமிங்க அப்படின்னா, என்கிட்ட விரல் இருக்கேன்னு முடியாந்துருவோம். நான் என்ன விரல் இல்லாத முண்டமா, நான் என்ன நல்லா தான் இருக்கேன் முடமா, நல்லா இருக்கா, இறையச்சம் இருக்கா காமிங்கன்னா எப்படி காமிப்போம், காமிக்க முடியுமா அதை நம்மளால்? ஸோ நமக்கு உறுத்தோம்ல, நான் இறையச்சம் உள்ளவர்களா இல்லையா, என்கிட்ட இந்த இறையச்சம் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்மளை உறுத்துற மாதிரி விஷயங்கள் இருக்கான்னு சொல்லி நம்மளை நம்ம என்ன செய்யணும், பார்த்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும். எல்லாம் சொல்கிறான், ஏன் இந்த முத்தகீன், ஏன் இந்த தக்குவா, ஏன்னா இன்னல் அக்கிரமக்கும் அல்லாஹ் கிட்ட நிச்சயமாக நீங்கள் உங்களில் சிறந்தவர், மிக மதிக்கத்தக்கவர் யார் தெரியுமா? நீங்கள் அனைவரெல்லாம் கிடையாது. இந்த அல்லாஹ் யார், அத்தகாக்கும், யார் தக்குவா இருக்கிறவங்க தான். அல்லாஹ் கிட்ட நீங்கள் சிறந்தவர்களாக இருக்கணுமா, அல்லாஹோட மிகவும் மதிக்கத்தக்கவர் நீங்கள் அனைவரும் கிடையாது. இங்கே இருக்கிற அனைவரும்ன்றது நமக்கு தான் சொல்கிறான். அப்போ நம்மளுக்கு ஒரு பயம் வரும், அப்போ நான் கிடையாதா, அல்லாஹ் என்ன சொல்லலையா அப்படின்னோடனே அடுத்து சொல்கிறான், உங்களில் இறையச்சம் மிகுதியானவர் தான் அல்லாஹ்கிட்ட மதிப்பு அதிகம் இருக்கிறவங்க. அப்போது நம்மள புடவை இருக்கிறவங்க அதிகமாக இருக்கணும்னு நினைப்போம், நம்மள்கிட்ட நிறைய பொருள் இருக்கணும்னு நினைப்போம், நம்மள்கிட்ட நிறைய அழகு இருக்கணும்னு நினைப்போம், அறிவு இருக்கணும்னு நினைப்போம், என்னென்னவோ யார்கிட்ட என்னென்ன பார்க்குறோமோ அதெல்லாம் நம்மள்கிட்ட அதிகமாக இருக்கணும்னு நினைப்போம். தக்குவா என்கிட்ட அதிகமாக இருக்கணும்னு என்னைக்கு நம்ம நினச்சிருக்கிறோம்? ஏன்னா தக்குவா அதிகமாக தான் அல்லாஹ்விட மதிப்பு ஏறும். நம்ம நினைக்கிறது எல்லாமே மதிப்பு யார்கிட்ட கேட்குறோம், கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். என்னை இவங்க மதிக்கணும்னு யார்கிட்ட கேட்குறோம், எனக்கு இவங்களுடைய மதிப்பு கிடைக்கணும்னு யார்கிட்ட கேட்குறோம்? யாருடைய மதிப்பு நம்மளுக்கு ரொம்ப பெருசாக தெரியுது? மனிதர்களுடைய மதிப்பு. என்னை இவங்க மதிக்கவே இல்லை, என்னை பார்க்கவே இல்லை, இவங்க பேசவே இல்லை, நான் இதை செஞ்சேன் அவங்க என்னை கவனிக்கவே இல்லை அப்படின்றது தானே போய்கிட்டே இருக்குது. பொறுப்பை நம்ம அல்லாஹ்கிட்ட கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அவன் என்ன செய்வான், நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்றது அவன் வந்துடுவான். அப்போ நம்மள சிறந்தவர் யாராக இருக்கிறாங்க, இறையச்சம் உள்ளவங்க தான். அப்போ நான் சிறந்தவர்களா இல்லையா அப்படின்னா அல்லாஹ்விடம் நெருக்கமாக உள்ளவங்க தான் தவிர கிடையாது. அதுவும் சொல்கிறாங்க, இறை நம்பிக்கைன்னு சொன்ன உடனே நீங்கள் என்ன செஞ்சிடாதீங்க, உடனே என்கிட்டயே தக்குவா இருக்குது அப்படின்னு வந்துடாதீங்க. யாயுல்லதீன ஆமனு, மறுபடியும் அல்லாஹ் கூப்பிட்றான், ஈமான் கொண்டவங்களே. இப்பயுமே யாரை கூப்பிடல, அல்லாஹ் மனிதர்களேன்னு கூப்பிடல, யாயுல்லதீன ஆமனு, இந்த நம்பிக்கை கொண்டவங்களேன்னு நம்பிக்கை வச்சவங்கள பார்த்து மட்டும் கூப்பிட்றான். இப்போ நம்ம எப்படி ஒரு இங்கே இருக்கிறவங்கள்ட்ட உரிமையாக பேசணும்ல சில விஷயம், நீங்கள் இந்த உரிமையை எடுத்துக்கோங்க, தெருவில் இருக்கிற போகிற எல்லாரையும் கூப்பிட்டு பேச முடியாது இந்த வார்த்தையை. நமக்கு உரிமை யாருக்கிட்ட இருக்குதோ அவங்கள்ட்ட எடுத்து பேசுவோம். அந்த மாதிரி அல்லாஹ் நம்மக்கிட்ட உரிமை எடுத்து சொல்கிற இந்த வார்த்தை இது, யாயுல்லதீன ஆமனு இத்தகுல்லா, அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், ஹக்க துகாத்தே. அது கூட எப்படி அஞ்ச வேண்டிய முறைன்னு ஒன்று இருக்குது, அந்த மாதிரி அஞ்சுங்க. சில பேர் சொல்லுவாங்க, ஐயோ எனக்கு பயமாக இருக்குது, எனக்கு கபரை பார்த்தா பயமாக இருக்குது, எனக்கு இதை பார்த்தா பயமாக இருக்குது, அதை பார்த்தா பயமாக இருக்குது, ஆனால் சொல்லுவ மாட்டாங்க, செய்ய வேண்டிய விஷயத்தை செய்ய மாட்டாங்க. அல்லாஹ்க்காக எந்த நெருக்கமும் இருக்காது, ஆனால் பயமாக இருக்குது. அந்த பயம் தேவையில்லை. அது யார் கேட்டா அந்த பயத்தை? நீங்கள் உங்களுடைய பயம் எப்படி இருக்கணும்னா அல்லாஹ்விடம் நெருக்கத்தை கொண்டு போகணும், இன்னும் அதிகமாக அல்லாஹ்கிட்ட நெருங்கி வரணும். இது தான் அல்லாஹ்கிட்ட நம்மளுக்கு பயத்தை உண்டாக்குமே தவிர இது இல்லாமல் வெறும் வார்த்தைகளில் நம்ம பயம் இருக்குது அப்படின்னு சொல்கிறோன்னா அது உண்மையான பயம் கிடையாது. சும்மா அந்த ஷைத்தான் வஸ்வாசை ஏற்படுத்துவான் இல்லையா, ஷைத்தானுடைய வேலை பெருசாக ஒன்றும் கிடையாது. அவன் வேலை சிம்பிளாக வஸ்வாசை ஏற்படுத்துறது தான், சந்தேகத்தை ஏற்படுத்துறது தான், ஒரு மாதிரி அந்த ஒரு திகில்ப்பை ஏற்படுத்துறது தான் அவனுடைய வேலை. ஸோ அந்த மாதிரி அவன் என்ன செஞ்சுட்டு போயிடுவான், வஸ்வாசை ஏற்படுத்திட்டு போயிட்டே இருப்பான். நீங்கள் பயப்படணும். ஆனால் பயம் கூட எப்படி இருக்கணும்னு சொல்கிறாங்க, ஹக்க துகாத்து, நீங்கள் அஞ்ச வேண்டிய முறைப்படி அஞ்சுங்க.
அப்படின்றத நமக்கு இங்கே என்ன செய்கிறாங்க, சொல்லி காமிக்கிறாங்க. அப்போ நானும் அஞ்சுறேன். அல்ஹம்துலில்லாஹ், எனக்கும் இந்த பயம்லாம் இருக்குது. அப்போ எப்படி அந்த பயம் இருக்க வேணும்? நான் ஒரு விஷயத்தை செய்கிறேன், இது அல்லாஹுக்கு பிடிச்சமானதாக இருக்கா இல்லை வெறுப்புக்குள்ளதாக இருக்கா? இதை நான் எடுத்துக்கிட்டேன்னா, இதை செஞ்சேன்னா அல்லாஹ் இதை நான் ஏற்றுப்பானா இல்லை இதை ஏற்றுக்க மாட்டானா? இது அல்லாஹ் இதை சொல்லியிருக்கானா இதை சொல்லலையா? அந்த மாதிரி இருக்கணுமே தவிர அதிலிருந்து நம்மளை வெளியில் கொண்டுட்டு போயிடக்கூடிய விஷயமா நம்மளுக்கு என்ன செஞ்சிடக்கூடாது இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இந்த மாதிரி மக்களை கூட்டி வச்சுட்டு இறையச்சம் எங்கே தெரியுமா இருக்குது அப்படின்னு காமிக்கிறாங்க. இறையச்சம் சொல்லும்போது நடுவில் நம்ம உள்ளம்னு ஒரு வார்த்தை சொன்னோம் தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய விரல்களை இங்கே வச்சு காமிக்கிறாங்க, மார்பை பார்த்து சொல்கிறாங்க, உண்மையான தக்குவா எங்கே இருக்குது? உங்களுடைய உள்ளத்தில் இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? உள்ளம்னோடனே இருதயமா, மூளை தானே சிந்திக்குது, இருதயமா நம்ம ஆராய்ச்சி பண்ண வேண்டிய விஷயம் இல்லை, உங்ககிட்ட இருக்குன்றதை தான் இங்கே நம்மளுக்கு குறிப்பிடுறாங்க. இறையச்சம்ன்றது யாரோ சொல்லி 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 செய்யணுன்றது இல்லை, ஞாபகப்படுத்துறதுன்றது வேற. ஒரு விஷயத்தை நாம தான் இறங்க போகிறோம், ஒரு விஷயத்தை நாம் சொல்ல போகிறோம், ஒரு விஷயத்தை நாம் பேச போகிறோம், ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோமா அது எல்லாமே நம்மளுடைய வேலை, ஒரு செயல்கள் செய்கிறோமா எல்லாமே நமக்குரியது. அந்த இடத்துல நாம் எப்படி நடந்திருக்கிறோம் அப்படின்றது நம்மளுடைய உள்ளம் நம்மளுக்கு என்ன செஞ்சிடும், காமிச்சு கொடுத்துரும். அப்போ அந்த இடத்துல நான் அல்லாஹ் கூறியவளாக இருந்துக்கிட்டேன்னா அந்த இறையச்சம் எனக்கு இருந்துச்சா இல்லையா? இப்போ ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு, இல்லை ஒரு விஷயம் போச்சு, நம்மளை ஒரு விஷயம் கடந்து போச்சு, இந்த நேரத்தில் நான் எப்படி இருந்தேன்? ஆனால் எல்லா நாளும் நம்மளுக்கு என்ன, டெய்லி நம்ம தூங்கி எழுந்திக்கிறது தான் நம்மளுக்கு வேலை, வெறும் சாமான் கழுவிக்கிறது, சோறு ஆக்குறது, தூங்குறது, இதுதான வேலை. ஸோ நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு உள்ளத்தோட தொடர்புடையதாக இருக்க தானே செய்யுது. நம்ம பேசுகிறதா இருக்கட்டும், ஒரு விஷயத்தில் செயல்படுறதா இருக்கட்டும், பிள்ளைங்கள்ட்ட நம்ம சொல்கிற விஷயங்களாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே என்ன இருக்குது, ஒரு விஷயம் இருக்குது. அப்போ இது நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்மளுக்கு தோணுச்சு, நம்ம ஏன் இப்படி நடந்துக்கிட்டோம், நம்ம இப்படி செஞ்சோம், ஏன் அப்படி போனோம், அந்த உறுத்தல் இருந்துக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க, அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க. ஏன்னா இன்னும் உசுரோடு இருக்குன்னு அர்த்தம். அப்போ அது நம்ம இப்படி செய்யக்கூடாது, அடுத்த வாட்டி நம்ம இப்படி செய்யக்கூடாது அப்படின்றது அந்த எண்ணம் நம்மளுக்கு சொல்லி கொடுக்குது இல்லையா? அது எந்த பயத்தில்? அல்லாஹின் மேலே இருக்கிற பயத்தில். ஏன்னா நம்மளை அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கானே, என்னதான் இருந்தாலும் நம்ம இப்படி செஞ்சுட்டு இருக்கக்கூடாது இல்லை அப்படின்ற அந்த உறுத்தலே நம்மளுக்கு என்னதான், அந்த உள்ளம் தான் நம்மளுக்கு காமிச்சு கொடுக்குது. இன்ஷா அல்லாஹ் அப்போ நம்மளுடைய அந்த இந்த எப்படி இருந்தாலும் உள்ளம் சம்மந்தப்படுறதால நம்ம செயல்களை பார்த்து செய்யணும். எங்கே இருந்தாலுமே சரி, எங்கே இருந்தாலும், இதுக்கு முன்னாடி இருக்கிறது திர்மிதி ஹதீஸ், இந்த இடத்துல எங்கே இருந்தாலும் அல்லாஹுக்கு பயந்து கொள், தவறு செய்தால் அதை நல்ல செயல்கள் மூலம் அழித்து விடு, மக்களிடம் நல்ல முறையில் நடந்து கொள் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் தவறு செஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் உடனே ஒரு நல்லதை செய்யுங்க. உடனே நீங்கள் என்ன செய்யுங்க, ஒரு நல்லதை செஞ்சு அந்த தவறை அழிச்சிருங்க. இப்போ நம்ம நல்ல உள்ளத்தில் இருக்கிறவங்களுக்கு, ஆமாம் நான் இந்த ஒரு தவறு செஞ்சுட்டேன், நான் இதை மாதிரி ஒரு நல்லது மூலயமா நான் அழிச்சிக்க போகிறேன்னு அழிச்சிக்கலாம். அதே கெட்ட உள்ளம் நம்மளுக்கு எப்படி இருக்கும், இதை செஞ்சிடலாம், எப்படி இதை செஞ்சிடலாம், நாளைக்கு ஒரு 10 பேருக்கு சோறை போட்டு அழிச்சிடலாம். கரெக்டாக? இதுதான் திமிரு. இது அல்லாஹ்வுடைய பயமா, உள்ளச்சம்? இப்போ இது இருக்கா? அல்லாஹ் தான் சொல்லியிருக்கான். கரெக்டாக பார்க்கணுன்னா என்ன கதை, நீங்கள் தப்பு செஞ்சிட்டிங்களா, இந்த பக்கம் நல்லது செஞ்சு நீங்கள் என்ன செஞ்சுருங்க, அழிச்சிருங்க. அப்போ அதுதானே செஞ்சோம் இந்த இடத்துல. அப்போ இந்த இடத்துல எது இல்லை? இறையச்சம் இல்லை, இங்கே தக்குவா இல்லை. அப்போ நீ என்னதான் 100 பேர் இல்லை 1000 பேருக்கு சோறு போட்டாலும் பிரயோஜனம் இல்லை. அல்லாஹ் விசாரணைன்னு சொல்லி கூப்பிடுவானா? விசாரணைன்னு கூப்பிடும்போது அல்லாஹ் என்ன சொல்கிறான், நீ கல்வி கற்றுக்கிட்டியா, கற்றுக்கிட்டு நீ எல்லாருக்கும் சொல்லி கொடுத்தியா, உன் வாழ்நாள் ஃபுல்லாக உன் வாழ்நாளையே வீணாக்குனியா, அதனால நீ நரகத்துக்கு போன்னு அனுப்பிச்சி விட்றான். காரணம் என்ன? அவங்க உள்ளத்தில் என்ன இல்லை? இறையச்சம் இல்லை, அந்த தக்குவா இல்லை. உசுரையே கொடுத்துருக்காங்களா? என்ன செஞ்சாங்க? உசுரையே கொடுத்தாங்க. எதுக்காக கொடுத்த? மற்றவங்க செய்யணுன்றதுக்காக. மற்றவங்க அங்கேயே முடிஞ்சிச்சு உனக்கு. நீ எனக்காக செய்யலை, நீ உசுரே கொடுத்தாலும் இங்கே நீ போக வேண்டியது நரகம்தான். அப்போது எவ்வளவு விஷயங்கள், அந்த கல்வியாக இருக்கட்டும், செல்வம், அது மாதிரி எல்லா செல்வத்தையும் அழுத்திட்டு வந்திருந்தாலும் சரி, நீ பேருக்காக செஞ்ச, அல்லாஹுடைய அந்த இறை அச்சத்துக்காக நீ என்ன செய்யலை. அப்போது அல்லாஹ் என்ன செஞ்சிருவான், போயிட்டேரி அப்படின்னு என்ன செஞ்சிருவான், அமுச்சு வச்சிருவான். ஸோ அந்த இடத்துல செய்கிறதுக்காகவா நம்மளுக்கு இவ்வளோ படிப்பினைகள் கிடைக்குது? அப்போ சஹாபுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் விபச்சாரம் பண்ணிட்டு ஓடி எல்லாரும் முன்னாடி நிற்கிறாங்க. அந்த 2 சஹாபிய பெண்ணும் சரி, அந்த சஹாபாவும் சரி, அவங்க சஹாபாக்கள்.
அவ்வளவு இரையச்சம் உள்ளவங்க தான். அவங்களுமே என்ன செய்கிறாங்க? தப்பு செய்கிறாங்க. தப்பு செஞ்சுட்டு என்ன செய்கிறாங்க? அல்லாஹ்கிட்ட போய் நான் இது என்ன செஞ்சுக்க முடியாது, பதில் சொல்ல முடியாது, நான் இங்கேயே அதுக்கான பழியை வாங்கிக்கிறேன், எனக்கு தண்டனை இங்கேயே கிடைக்கட்டும். ஒரு முஸ்லீமா அவங்க செஞ்ச தவிர அடுத்தவங்களுக்கு சொல்லி காமிக்க தேவையில்லை, போன்னு சொல்கிறாங்க ரசூல்லா. அவர் என்ன மது இருந்திருக்காரா, போ சொல்லு. அவருக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா, போ சொல்லுங்க அவரை அப்படின்னு சொல்லி தான் சொல்கிறாங்க. அவங்க வலுக்கட்டாயமாக நிற்கிறாங்க. இல்லை, எனக்கான அந்த இதை கொடுங்க, நீங்கள் நான் அசிங்கப்படுறேன், இந்த உலகத்தில் நான் அசிங்கப்பட்டுறேன். காரணம் என்ன? மறுமைக்கு அவங்க பயப்படுறாங்க. அல்லாஹுடைய சன்னிதானத்தில் அசிங்கப்பட்டு நிற்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அந்த பெண்மணிக்கு இப்போ நம்ம ஒரு தப்பு செய்கிறோம், நம்ம மனசை பாருங்களேன், நம்ம ஒரு தப்பு செய்வோம், அந்த நேரத்தில் நம்மளுக்கு அப்படியே பயந்து ஒரு வத்த தொழுகையே விட்டுட்டோன்னே வச்சுக்கோங்க, இல்லை வேறு ஏதோ தவறு பேசிட்டோம், வேறு கோல் சொல்லிட்டோம், என்னவோ ஒன்று நம்ம எல்லாம் தவறு பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறோம். அந்த நேரத்தில் நமக்கு அப்படி இருக்கும், இப்படி செஞ்சுட்டோமே. ஒரு 10 நாள் கழிச்சுட்டா அது அப்போ செஞ்சேன், நான் 1 மாதம்னா செஞ்சேன்ல, 1 வருஷத்தில் செஞ்சேனா. ஆனால் அந்த பெண்ணு என்ன செய்கிறாங்க? கர்ப்பமாகி நிற்கிறாங்க, குழந்தை பேத்து எடுத்து நிற்கிறாங்க, 2 வயசில் பால்குடி முக கடிச்சிட்டு நிற்கிறாங்க. அந்த தவறு அவங்கள எப்படி உறுத்தி இருக்கு பாருங்கள். செஞ்ச நாளில் பண்ண மாதிரியே திரும்ப 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 அந்த தவறு அவங்கள உறுத்துனது எதன் காரணமாக? அல்லாஹுடைய இறையச்சத்தின் காரணமாக, அல்லாஹுடைய இறையச்சத்தின் காரணமாக. அப்போ ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் நிறைய தகவல்களை நமக்கு கொடுத்துருக்குறான். போதுமான அந்த புரிந்து கொள்ளக்கூடிய நாட்டத்தையும் அல்லாஹ் நமக்கு கொடுத்துருக்குறான். ஏன்னா எல்லாருக்கும் கிடைக்குது, எல்லாருக்கும் புரியுதானா? இல்லை. அல்லாஹ் நமக்கு புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றலையும் நமக்கு அல்லாஹ் கொடுத்துருக்குறான். நம்ம வாழ்க்கையில் அதை எப்படி பொருத்தி பார்க்கணுன்றதையும் கொடுத்துருக்குறான். இப்போ ஆரம்பத்தில் சொல்கிற மாதிரி இந்த குர்ஆன் எப்படி இருக்குது? முத்தகீன்களுக்கு அறிவுரையாக இருக்குன்னு சொல்லிட்டு குர்ஆன் எந்த வார்த்தையில் ஆரம்பிக்குது யோசிச்சு பாருங்களேன். எந்த வார்த்தையில் ஆரம்பிக்குது? என்ன சொல்லி ஆரம்பிக்கிறோம்? பிஸ்மில்லான், அல்ஹம்துலில்லாஹ், பிஸ்மில்லான்னு ஆரம்பிக்கிறோம். ஆனால் முடிகிற வார்த்தை என்ன? அல்லாஹ்கிட்டேருந்து ஆரம்பித்தது, அது அல்லாஹ்கிட்டேருந்து தானே வருது. அது யாருக்காக இறங்கியிருக்கு? கடைசி வார்த்தை என்ன? குர்ஆனுடைய கடைசி வார்த்தை என்ன? மினல் ஜின்னதி வன்னாஸ். எங்கே முடியுது பாருங்களேன். குர்ஆனில் நீங்கள் அற்புதங்கள் தேடினா ஒரு மூலையிலையும் ஒளிஞ்சு கிடக்கும். அல்லாஹ் விட்டு ஆரம்பித்து அது எங்கே முடியுது? மனிதர்கள், வன்னாஸ், மினல் ஜின்னதி, ஜின்களுக்கும் மனிதர்களுக்கும் முடியுது. எப்படி வேண்டாலும் நம்ம என்ன செய்யலாம்? அதை தொடர்பு படுத்தி பார்க்கலாம். அப்போ நமக்கான தக்குவாவை நாம் தேர்ந்தெடுத்துக்கணும். நான் இப்படி இருக்கணும், முதல்ல நான் என்ன ஒழுங்குபடுத்திக்கிறேன், நான் என்ன சீர்படுத்திக்கிறேன், என்னுடைய உள்ளத்தை நான் என்ன செய்கிறேன்? அல்லாஹுடைய அச்சத்தால் நிரப்புறேன். அதுதான் எனக்கு கிடைக்கக்கூடிய முதல் பாடமாக இருக்கும். ஏன்னா இதிலிருந்து தான் நம்ம என்ன செய்ய முடியும்? ஒரு கட்டமாக வெளியேறி போக முடியும். மற்ற விஷயங்களின் மூலமாக நம்ம கற்றுக்கலாம். ஏன்னா இறையச்சம் கொண்டவர்களோடு அல்லாஹ் என்ன செய்கிறான்? இருக்கிறேன்னு சொல்கிறான். அல்லாஹ் இறையச்சம் கொண்டவர்களோட இருக்கிறேன்னு சொல்கிறான். அதே மாதிரி அல்லாஹ்வை பயந்து ஒருத்தவங்க நடந்தாங்கன்னா அவங்களுக்கு நான் வழிகாட்டுறேன்னு சொல்கிறான். இதெல்லாம் அல்லாஹ் குர்ஆனில் கூறக்கூடிய வார்த்தைகள். நம்மளுக்கு இறையச்சம் வந்துடுச்சு அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் நான் உன்னோட இருக்கிறேன்னு சொல்கிறான். வார்த்தையே சொல்கிறான், நான் அவங்களுக்கு வழி காமிக்கிறேன் அப்படின்றத சொல்கிறான். முக்கியமாக அல்லாஹுக்கு இறையச்சம் கொண்டுட்டாங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் பாவங்களையும் மன்னிச்சுட்டு, இறையச்சம் வந்துச்சுன்னா என்ன செய்கிறான்? பாவங்களையும் மன்னிச்சுட்டு மகத்தான பலன்களை கொடுக்குறேன்னு சொல்கிறான். மகத்தான பலன்களை கொடுத்துருக்குறேன்னு சொல்கிறான். அல்லாஹ் திரும்ப நான் ஞாபகப்படுத்தணும்னு நினைக்கிறேன். அல்லாஹ் தன்னுடைய கைகளாலேயே செய்யப்பட்ட அந்த சொர்க்கத்தை இந்த முத்தகீன்களுக்கு தரேன்னு சொல்கிறான். ஜன்னத்துல் அதுன்ற சொர்க்கத்தை இந்த முத்தகீன்களுக்காக நான் தயார்படுத்தி வச்சுருக்கேன் அப்படின்றத சொல்கிறான். இன்னும் நம்ம அப்போ இந்த இறையச்சத்துடைய வெளிப்பாடு என்னவா இருக்குது? நம்மளுடைய உள்ளம் நம்ம எப்படி பதப்படுத்தி வச்சுருக்குறோம். ஏன்னா உள்ளம்ன்றது எப்படி கெட்டு தான் போகும். அது கெட்டு போய்கிட்டே தான் இருக்கும். அதை அப்படி நம்ம நினைக்கிற மாதிரி நம்ம என்ன செஞ்சுக்க முடியாது? பாதுகாத்து வச்சுக்கிட்டே இருக்க முடியாது. அதை பாதுகாக்கிறதுக்கு முதல் ஆயுதமாக நம்ம எதில் எடுத்துக்கணும்? அல்லாஹுடைய இறையச்சத்தை எடுத்துக்கணும். நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு பொருளை வச்சு பாதுகாத்தா கூட எத்தனை நாளைக்கு இல்லையா? ஒன்றுத்துக்கும் ஒரு நேரம்னு இருக்கு இல்லையா? அந்த மாதிரி நம்ம திரும்ப 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 நம்மளுடைய உள்ளத்துக்குள்ளே என்ன செஞ்சிட்டு இருக்கணும்? மருந்துகளை அனுப்பிக்கிட்டே இருக்கணும். இப்போ இன்றைக்கி நம்ம உள்ளத்துக்கு அனுப்பக்கூடிய மருந்து என்னவா இருக்குது?
இறையச்சமாக இருக்குது. அப்போ நம்ம எதில் விழிப்புணர்வாக இருக்கணும்? இந்த தக்குவாவுடைய விஷயத்தில் இருக்கணும். நான் இந்த தக்குவாவை இந்த வாரம் ஃபுல்லாக கவனிக்கிறேன். என்கிட்ட எவ்வளோ தக்குவா இருக்குது, நான் எந்தெந்த விஷயத்தில் தக்குவாவோடு நடந்துக்கிறேன், எந்த விஷயத்தில் அல்லாஹ்வுடைய அந்த பயமே இல்லாமல் நடந்துக்கிறேன். எனக்கு தக்குவா என்ன பண்ணுச்சு இந்த வாரம்? இந்த மாதிரி மாறி கொடுத்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ். எனக்கு என்ன ஆயிடுச்சு இந்த இடத்துல? எனக்கும் அல்லாஹுக்குமான அந்த தக்குவாவை நான் பார்த்துட்டேன். அப்போ எனக்கு சொர்க்கம் நிச்சயமாக இருக்கிறதுக்காக அல்லாஹ் கிட்ட நான் என்ன செய்கிறேன்? உறுதி கேட்குறேன் அப்படின்னு இந்த வாரம் நம்ம என்ன செய்ய போகிறோம்? அல்லாஹ் கிட்ட நீ சொன்னல அந்த சொர்க்கத்தை, அதுன்ற சொர்க்கத்தை சொன்னல, இந்த சொர்க்கத்தை எனக்கு நீ தயார்படுத்தி வச்சிருக்கிறேன்னு சொன்னல, தயார்படுத்திக்கோ, இதை நான் உனக்காகத்தான் செஞ்சேன் அப்படின்ற மாதிரி அல்லாஹ்வுக்கும் நமக்குமாக என்ன செய்வோம்? ஒரு முடிவை இன்ஷா அல்லாஹ் நம்ம எடுத்துப்போம். இன்றைக்கு கேட்ட இந்த விஷயத்தின் மூலமாக அல்லாஹ் நமக்கும் நம்முடைய குடும்பத்தாருக்கும் நம்மளுடைய நட்பு வட்டத்துக்கும் இந்த தக்குவாவை இன்னும் அதிகப்படுத்தி இந்த இறையச்சம் கொண்டவர்களாக மறுமையில் சொர்க்கத்துக்கு போகக்கூடிய வாய்ப்பை இங்கே இருக்கிற அனைவருக்குமே தரணுன்ற துவாவோட என்னுடைய இன்றைய உரையை நான் முடிக்கிறேன். வாஹிரு தவ்ஆனா அனில் ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.